ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அங்கே மஸ்கட்டில் வந்து ஈத் ஹாலிடேக்காக 9 days லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே சேர்ந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒரு 4 ஃபேமிலியாக சேர்ந்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு தேவையான கொஞ்சம் பிளேட்டு, அப்புறம் குபூஸ், கொஞ்சம் பசங்களுக்கெலாம் வந்து பிஸ்கெட், வாட்டர் கேன் எல்லாமே வாங்கலான்னு நெஸ்டோவில் போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பணும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி வந்து மஸ்கட் ஏரியாவில் இருக்கிறப்ப. ஸோ இந்த டைமில் இங்கே கிளைமேட்டில் எப்படிலாம் இருக்குங்கிறது மேபி உங்களுக்கு சில பேருக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதி அல் ஹொக்கைன் தான் போனோம். ஸோ நிறைய பேர் இந்த வாதி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் வந்து இந்த ஈத் ஹாலிடேல தான் போனோம். பயங்கர வெயிலுங்க. ஆக்சுவலாக டே டைமில், அதாவது ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நாங்கள் வந்து லஞ்சுக்கெலாம் அங்கே பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். ஆஃப்டர்நூனில் அங்கே இறங்குறப்பவே பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. 2 பிளேஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம போனதுமே ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் அங்கே பார்க்கிங் ஒரு சின்ன பார்க் மேலே இருக்கும். அந்த இடத்துல இறங்காமல் நாங்கள் வந்து அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்க் பண்ணோம். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயில் வந்து பயங்கர ஹாட்டாக இருந்தனால நம்மளால் வந்து பசங்களெல்லாம் வச்சுட்டு வெளியெல்லாம் வந்து நின்று குளிக்க முடியாது. அதனால் இந்த ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்ஸ் மரங்களாக நின்றுது. அதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு வாய்க்கால், அதாவது நல்ல ஒரு கொஞ்சம் டெப்த்தாகவே இருந்துச்சு. தண்ணியும் வந்து போய்கிட்டே இருந்ததுனால நம்மளுக்கு வந்து சூடு அந்தளவுக்கு தெரியலை, நல்லாவே இருந்துச்சு. இதில் வந்து நிறைய குட்டி குட்டி மீனாக இருந்துச்சுங்க, நிறைய மீனாக இருந்துச்சு. ஸோ நம்ம காலெல்லாம் விட்டு தொங்க விட்டு விளாண்டுட்டே இருக்கப்ப, நல்லா கடிச்சிட்டே இருக்கப்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சேஃபான பிளேஸ்ன்னு சொல்லலாம். மெயினாக வந்து இந்த சம்மருக்கு வந்து நம்ம வெளியே வெயிலெல்லாம் கண்டிப்பாக போய்க்க முடியாது. இப்போ நம்ம யாராவது ஒரு வெக்கேஷன் இந்த மாதிரி வர்றீங்கன்னா, பெரியவங்க யாரையாவது கூப்பிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு லொக்கேஷன் தான் மேபி சூட் ஆகும். வாதி அல் ஹொக்கைன் வர்றீங்க அப்படின்னா. நாங்கள் வந்து ஒரு 4 ஃபேமிலியாக போயிருந்தோம். லஞ்ச் தான் வந்து பிளான் பண்ணோம். லஞ்ச் வந்து 4 பேரும் ஒவ்வொன்றா குக் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அங்கே வந்து ஐஸ்லாம் போட்டு ஜூஸு அப்புறம் வாட்டர் எல்லாமே வந்து செப்பரேட்டாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி, அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா மயோனைஸும் அப்புறம் க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே குப்பூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்க சிக்கன் வந்து க்ரில் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே தான் பிளான் பண்ணோம். நாங்கள் லஞ்ச் மட்டும் தான் பிளான் பண்ணோம். ஆனால் ரைஸ் எல்லாம் நிறையா இருந்ததுனால நாங்கள் வந்து அந்த ஃபுட்டே 2 டைமாக சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் வந்து லெமன் ரைஸும் அப்புறம் அந்த மட்டன் கிரேவியும் மட்டும் வச்சு லஞ்ச் முடித்து பசங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் இதில் இந்த தண்ணியிலே விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மெயினாக உள்ள இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அங்கே ஃபஸ்ட்டு லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பணும். பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக விளாண்டாங்க. அடி தண்ணி அடிச்சுலாரு. இங்கே வந்து அதுக்கு நாங்கள் மெயினாக உள்ள இடத்துக்கு போனோம். அங்கே வந்து பயங்கர சூடுங்க. இப்போ நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:15 இருக்கும். அப்போவே பயங்கர சூடு. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொஞ்சம் பார்க்குமாக இருக்குது. அதிலே பார்பெக்யூ பண்ணுற மாதிரியான இடங்களும் இருக்குது. நீங்கள் வந்து சிக்கன் எல்லாமே சார்கோல் மட்டும் கொண்டு போனாலே போதும். வின்டர் டைமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த மேலேருந்து பார்க்குறப்ப அதோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஈவினிங் போகிறப்ப பயங்கர க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நமக்கு நிறைய இடத்துக்கு போக முடியல. இன்னும் பசங்கள்லாம் வச்சுட்டு இந்த வாதிக்கு போகிறப்ப ரொம்ப சேஃபாக போனோம். ஏன்னா நிறைய பாறைகள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா டெப்த்தாகவே இருக்குது. ஸோ ஆழமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக பிள்ளைங்களை கூப்பிட்டு போகணும். பெரியவங்களெலாம் நீங்கள் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக தான். ஏன்னா படிகள் வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது, நிறைய படி. சில கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லால் கட்டியிருக்காங்க. அந்த படி வந்து ரொம்ப ஹைட்டெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் உட்காந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2வது ஒரு டின்னரே அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் வந்து நம்ம அந்த கைப்பிடியில் இந்த மாதிரி கம்பி வச்சு இந்த படி வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய படியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இறங்கி போகிறது ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கடந்து போகிறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய பாறைகள் கல்லுமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து அந்தளவுக்கு பெரியவங்களுக்குலாம் சேஃபாக இருக்குமான்னு தெரியாது. சின்ன பிள்ளைங்களை கூட்டு போனாலும் நம்ம கவனமாக இருந்து குளிக்கிறது ரொம்ப நல்லது. சில இடத்துல தண்ணி அதிகமாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் தேங்கி நிற்கிற தண்ணி மாதிரி இருக்குது, ரொம்ப அப்படியே ஓடிட்டே இருக்க தண்ணி மாதிரியே இல்லை. நிறைய டஸ்டெல்லாம் ஒதுங்கி போய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியாக உள்ள இடத்துல நல்லா நம்ம விளாட வைக்கலாம். இருந்தாலும் இவ்வளோ தண்ணி இருந்தாலுமே எங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் அந்த வாய்க்கால் மாதிரி இருந்துச்சுல்ல, ஸோ அந்த இடத்துல குளிச்சது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ரன்னிங் வாட்டராக இருந்தது, தண்ணி எந்த வித ஸ்மெல்லு எதுவுமே எடுக்கல. ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக ஒரு ஸ்மெல் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, ஏன்னா வந்து க்ரௌடாக அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். கரெக்டாக வந்து டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 கிட்ட ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் கிரில்லும் அப்புறம் குப்பூஸ் அதுக்கப்புறம் நம்மளோட மயோனைஸ் அப்புறம் க்ரீன் சட்னி எல்லாம் வச்சு எல்லாருமே அங்கே வச்சு வந்து பார்த்திங்கன்னா டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி சம்மர் டைமில் போனாலும் இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக எல்லாம் கொண்டு போங்க. நைட்டு லேட்டாக அந்த இருட்டுறதுக்கு முன்னே நம்ம வந்து வெளியே கிளம்புறது நல்லது. ஏன்னா எங்கேயுமே லைட்டிங் ஃபெசிலிட்டி எங்கேயுமே கிடையாது, மேலே மட்டும்தான் ஒரே ஒரு லைட் இருந்தது. ஸோ சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.